இறால் கொழுக்கட்டை எங்கள் ஊரில் பாரம்பரியமாக பண்ணக்கூடிய பசியாரத்தில் இதுவும் ஒன்று. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் கூட வந்து தேவையில்லை. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு முக்கியமாக இறால் தேவை. நான் இறாலுக்கு ஏற்கனவே மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு ஃப்ரீசரில் வந்து வச்சுருந்தேன். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இது வந்து தெரியும். நான் ஒரு 1/4 கிலோ இறால் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொழுக்கட்டைக்கு இறால் தலையை இடித்து போட்டால் நல்லா மனமாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக உரலில் வந்து இடித்து வச்சுக்கிறேன். இறால் தலை சாப்பிடாதவங்க பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் மசாலா போட்டு வரட்டி வச்ச இறால் தான் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரெஷ்ஷான இறால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். அடுத்து 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு 150 கிராம் கேரட், 150 கிராம் அளவுக்கு கோஸ், அப்புறம் 2 பச்சை மிளகா, 2 தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இறால், அப்புறம் இறால் தலை இதெல்லாத்தையும் வந்து வரிசையாக போட்டுக்கிறேன். இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரம் எதுவும் சேர்க்கல, இறாலை சேர்த்துருக்க மசாலாவே வந்து போதும். அப்புறம் லேசாக வந்து கலந்து விட்டுட்டு நான் உருளை அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து தேவைக்கு தண்ணியும் வந்து ஊற்றிக்கிறேன். இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தாலே வந்து போதும். குக்கரை மூடி ஒரு 3 விசில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். காய்கறி எல்லாம் வெந்த பிறகு நம்ம இதில் தான் அரிசி மாவு வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அரிசி மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கும்போது அரிசி மாவு சேர்க்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஒரு பெரிய பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். நல்லா ஆறின பிறகு அரிசி மாவு வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு வறுத்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து பருமாவு, ரவை மாதிரி பார்க்குறதுக்கு குறகுறப்பாக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாவு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து இடியாப்பா மாவு கூட வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பருமாவும் நம்ம கிட்ட கிடைக்கும். தேவைப்பட்டவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு மாசித்தூள் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கீரைப்பொடி சேர்த்துருக்கேன். இந்த கீரைப்பொடிங்கிறது மிளகாய், மல்லி, சீரகம் இதெல்லாம் வறுத்து யூஸ் பண்ணுறது. எங்கள் ஊரில் நாங்கள் நிறைய டிஷ்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். கீரைப்பொடி இல்லாதவங்க மிளகாய் தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து 2 கை அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த கீரைப்பொடியும் மாசித்தூளும் நான் அரிசி மாவுக்கு கொடுத்துருக்க நம்பரில் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு திரும்ப கொஞ்சமாக நான் தேவைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இனி வந்து இது ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறி வரணும். நம்ம சேர்த்துருக்கிறது வந்து பருமாவனால மாவை நல்லா இறுக்கமாகிரும் ஊறி வந்த பிறகு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மாவை கொஞ்சம் வந்து லூஸாக வந்து வச்சுருங்க. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இனி வந்து அவிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நான் சின்ன சின்ன பால்ஸாக போட்டு வந்து ஸ்டீமரில் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீமருக்கு பதிலாக இட்லி சட்டி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வந்து போதும். இறால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். உங்ககிட்ட பருமா விளாட்டியும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இடியப்பா மாவில் கூட இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாரம்பரிய ரெசிபிஸ்க்குலாம் நான் சொல்கிற ஒரு சில திங்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இல்லாமல் இருக்கும். பட் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. உங்கள் வீட்டில் என்ன பொருள் வந்து அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப நல்லா வரும். இந்த கொழுக்கட்டைக்கு சைட் டிஷ் கூட வேணாம், சும்மா அப்படியே சாப்பிடலாம். நீங்கள் காலை பசியாரம் இல்லைனா நைட் பசியாரத்துக்கு வந்து செஞ்சுக்கலாம். அவ்வளோ ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.